இந்த அழகான சுந்தர காண்டத்தை வாசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன், என்ன கிடைக்கும்? சுந்தர காண்டத்தை படிச்சா நல்லது. சுந்தர காண்டம் புத்தகத்தை வீட்டில் வச்சிருந்தாலே நல்லதுன்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஏன் நம்ம முன்னோர்கள் அப்படி சொன்னாங்க? இந்துக்களினுடைய நெடுங்கால நம்பிக்கையா இந்த விஷயம் இருந்துட்டே வருதே. ஏன்? ஒரு விஷயம் பல ஆண்டுகளாக இல்ல கோடான கோடி ஆண்டுகளாக தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குன்னா கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம். இதை படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும்னா, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினான் நாடிய பொருள் கைகூடும், ஞானமும் புகழும் உண்டாம், வீடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும், நீடிய அரக்கர் சேனை நீருபட்டழிய வாகை சூடிய சிலையை ராமன் தோல்வலி கூறுவார்க்கே. இந்த சுந்தர காண்டத்தை வாசிக்கிறதுனால அல்லது ராம நாமத்தை சொல்றதுனால நமக்கு ஞானமும் புகழும் உண்டாகும், நன்மையெல்லாம் நடக்கும், தீமை நம்மை விட்டு ஒழியும், நாம் செய்த பாவங்கள் நம்மை விட்டு விலகும், ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே. அதாவது இன்னொரு பிறப்பு, மறுபிறவி கிடையாதுன்னு சொல்றாங்க. எப்போ? இந்த ஜென்மத்துல ராமாங்கிற 2 எழுத்த சொன்னாலே போதுமா? ராமாங்கிற 2 எழுத்தின் மகிமையை உணர்த்தக்கூடிய இந்த சுந்தர காண்டத்தினை நாம் வாசிக்கும் போது ராமரின் பட்டாபிஷேக படத்தை வச்சு விளக்கேத்தி வச்சுக்கோங்க. பக்கத்துல ஒரு மணப்பலகைய போட்டுக்கோங்க. மணப்பலகை இல்லாதவங்க ஒரு சிறிய துணியவாவது விரிச்சு வச்சுக்கிடலாங்க. இந்த ஆசனம் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கானது. எந்த இடத்துலெல்லாம் ராமநாமம் ஒலிக்கின்றதோ, எந்த இடத்துலெல்லாம் ராமாயணம் இசைக்கப்படுகின்றதோ, எந்த இடத்துலெல்லாம் சுந்தர காண்டத்தை சொல்றோமோ அந்த இடத்துல வந்து அமர்ந்து கைகூப்பி கண்ணீர் மல்க கேட்பாராங்க. பூஜை செய்யறதுக்காக நம்ம கிட்ட மலர்கள் இருந்தால் அதை பயன்படுத்திக்கிடலாம். அதன் பிறகு விநாயகர், குலதெய்வம் இவர்களை வணங்கிவிட்டு சுந்தரகாண்டம் பகுதியை நீங்க வாசிக்க ஆரம்பிக்கலாம். சுந்தரகாண்டம் புத்தகத்தை நீங்க தனியா வச்சிருந்தாலும் சரி, இல்ல ராமாயண புத்தகத்தில் இருக்கக்கூடிய சுந்தரகாண்ட பகுதியை படிச்சாலும் சரி, அதை நிறைவு செய்யும் பொழுது அரியணை அனுமன் தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த வரதன் வெண்குடை கவிக்க இருவரும் கவரி பற்ற விரை செறி குழலி ஓங்க வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌலி. இந்த பட்டாபிஷேக பாடலை பாடிதாங்க நம்ம சுந்தர காண்டத்தை நிறைவு செய்யணும். அதன் பிறகு நாம இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிக்கிடலாம். நைவேத்தியம் பண்றதுக்காக பழங்கள் அல்லது உலர் திராட்சை பழங்களை நம்ம பயன்படுத்தலாம். அடடா, இந்த சரிதத்தை நான் வாசிக்கலையே, மற்றொருவர் வாசிக்க நான் கேட்கின்றேனே, என்னால் எப்படி இதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க. மணப்பலகை போட்டுதான் இடம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. பூசலார் மாதிரி நம்ம மனசுல இடம் கொடுத்தாலே போதுங்க, அந்த பகவான் நம்ம மனசுல குடியேறுவான். நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி இந்த சுந்தர காண்டத்தை சொன்னாலும் சரி, கேட்டாலும் சரி, நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராம என்ற 2 எழுத்தினான். ஜெய் ஸ்ரீராம். நாம நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா சுந்தர காண்டத்தை படிங்கன்னு சொல்றாங்களே, ஏன்? அதுக்கான காரணத்தை நாம இப்ப தெரிஞ்சுக்கிடலாம். சுந்தர காண்டத்தின் சாராம்சம் என்னங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ராமன் தன்னுடைய 14 வருட வனவாசத்தின் கடைசி காலகட்டத்துல ராவணனால் சீதை தூக்கி செல்லப்படுகின்றார். சீதை எங்க இருக்கிறாங்கிறது தெரியாம ஆளாளுக்கு ஒவ்வொரு இடத்துலயா தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இறுதியில் சீதை இலங்கையில் இருக்கிறாள் என்பது தெரிந்தவுடன் அனுமன் கடலை தாண்டி இலங்கைக்கு சென்று சீதையை தேடி கண்டறிந்து சீதைக்கு ஆறுதல் கூறியும் ராவணனிடம் ராமபிரானின் பராக்கிரமத்தை எடுத்து சொல்லியும் இறுதியில் ராமனிடம் சீதை இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தி ராமன் சீதை இருவரின் துயரையும் தீர்க்கின்றார் அனுமன். இதுதான் இந்த காண்டத்தின் கதை சுருக்கம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இந்த நிகழ்ச்சியின் தொகுப்புன்னு பார்த்தோம்னா, இந்த தேடுதல் வேட்டை நடத்தப்படும் பொழுது ஒவ்வொரு இக்கட்டான இடத்திலும் மதிநுட்பத்துடன் செயல்பட்ட அனுமனின் சாதுரியம், அவருடைய வீர தீர செயல்கள், ராவணனின் வில்லத்தனத்தினால் சோகத்தின் உச்சக்கட்டத்தை தொட்ட சீதை தற்கொலைக்கு முயலும் போது அன்னை சீதாவை கண்டு அவளிடம் தான் ராமதூதன் என்று சொல்லி ராமன் விரைவில் வந்து ராவணனை வென்று சீதையை மீட்பார் என்று ஆறுதல் கூறுவது, அரக்கர்களுடன் தனி ஒருவனாக அனுமன் சண்டையிடுவது, தீ மூட்டப்பட்ட வாளால் அந்த நகரத்தையே எரிப்பது,
இறுதியில் யாரிடமும் அகப்பட்டுக் கொள்ளாமல் கிஷ்கிந்தா திரும்பி வந்து ராமனிடம் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று அவருக்கு நற்செய்தியை வழங்குவது, இப்படி விறுவிறுப்பான நிகழ்வுகளும் இறுதியில் சுபமான முடிவையும் நாம் காண்கின்றோம். அதனாலதான் எந்த ஒரு தடங்களும் நீங்க சுந்தரகாண்டத்தை படிக்கணும்னு சொல்றது. இதை பாராயணம் செய்தால் தடைகள் விலகும், நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். இந்த காணொளியை பார்த்த அனைவரும் மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வீராக. வாழ்க வளமுடன்.